அன்புமிக்கவர்களே, மீண்டும் ஒரு இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். வழக்கமாக யாரை கேட்டாலும் துன்பம் நெருக்கடிகளுடன் வாழக்கூடியவர்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். சரிதானே? யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்க சொல்லுகின்ற மக்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் விடுதலைக்கான ஒரு எளிய வழியை நான் இன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடவுளுடைய அடைக்கலத்தில், கடவுளுடைய பராமரிப்பில் நம்முடைய துயரங்களிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதாவது கடவுளை நம்பி விசுவாசிக்கக்கூடிய ஒரு நபர் என்ற நிலையில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு எப்படி வாழ்வது? ஆசீர்வாதமான வாழ்வு நமக்கு தேவையா இல்லையா? தேவை. அந்த ஆசீர்வாதமான வாழ்வு கடவுளை நம்பி இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி வாழ முடியும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு மிக எளிமையான ஒரு வழி இருக்கிறது. மோசேயின் கோல். மோசேயின் கோல் உங்களுக்கு தெரியுமா? கோல், கோல்னா என்ன? கோல்னா என்ன? தடி, குச்சி இல்லையா? இப்போ விடுதலை பயணம் 3, 4 இப்போ எடுக்க வேண்டாம். 3, 4, 5, 6, 7 அதிகாரங்கள் மோசேயை ஆண்டவர் அழைக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஓரேபு மலையிலே எரிகின்ற முட்செடியிலே ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து அவர் சொல்லுகின்றார், என் மக்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். என் மக்கள் அழுகிறார்கள். என் மக்கள் அடிமை தலையில் இருக்கின்றார்கள். அவர்களின் கூக்குரல் என் காதுகளை எட்டுகிறது. அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே மோசே, நான் உன்னை தேர்ந்தெடுத்து என் மக்களிடம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அதற்கு மோசே என்ன சொல்லுகின்றார்? நான் ஒரு திக்குவாயன். என்னால ஒரு சென்டென்ஸ், ஒரு வரி முழுமையாக பேசி முடிக்கணும்னா நிறைய நேரம் ஆகும். என்னால பேச முடியாது. நான் ஒரு திக்குவாயன். எனக்கு திறமை இல்லை. நம்மும் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். எனக்கு திறமை இல்லை, எனக்கு கல்வி இல்லை, படிப்பறிவு இல்லை, எனக்கு அறிவில்லை. அது மட்டுமல்ல, நான் ஒரு கொலையாளி. ஒருவனை கொலை செய்துவிட்டு இந்த அரண்மனையை விட்டு தப்பி ஓடியவன். ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக என் மாமனார் ஜத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து பாலை நிலத்திலே நான் தங்கி இருக்கின்றேன். இந்த மக்கள் இந்த 40 ஆண்டுகளாக நான் செத்து போயிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னை நினைவிருக்கிறதா என்றால் பல நேரத்தில் இருக்க வாய்ப்பில்லை. இப்பொழுது எனக்கு வயது 80 ஆகிறது. இந்த 80வது வயதில் நான் இவரிடத்திலே போய், வாருங்கள் நான் உங்களை மீட்டுக் கொள்கிறேன் என்று கடவுள் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அவங்க சும்மா விடுவாங்களா? சும்மா விடமாட்டாங்க. நான் எப்படி போக என்று மோசே அங்கலாய்த்து கடவுளிடத்திலே மறுபதில் சொல்லுகின்றார். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? நீ தனியே போக வேண்டாம், உங்கூட ஆரோனையும் நான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி சொன்னது உன் கூட ஆரோனையும் அழைத்து செல். ஆரோன் மோசேயினுடைய சகோதரன். ஆரோனையும் அழைத்து செல். ஏன்னா ஆரோன் மிக நன்றாக பேசக்கூடியவன், மிக நன்றாக பேசக்கூடியவன். நீங்கள் பாருங்கள், இது இந்த மீட்பினுடைய வரலாற்றின் தொடக்கத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே மனைவி அதிகமாக பேசக்கூடியவராக இருந்தால் சில நேரத்தில் கணவன் நிறைய பேசக்கூடிய ஆளா இருக்க வாய்ப்பு குறைவு. கணவன் அதிக கோபக்காரனா இருந்தா மனைவி கொஞ்சம் சாந்தம். அதாவது ஒன்றுக்கொன்று எதிர்பதமான 2 நபர்களை தான் ஆண்டவர் பெரும்பாலும் என்ன செய்கின்றார்? திருமண வாழ்க்கையிலும் சேர்த்து வைக்கின்றார்.
ஆரோன் நன்றாக பேசக்கூடியவர், மோசே திக்குவாய். இப்போ நீ பேச வேண்டியது ஆரோன் கிட்ட சொன்னா போதும், ஆரோன் உன் சார்பாக அரசனிடத்திலே பேசுவான். இவ்வளவும் சொன்ன பிறகு, ஆண்டவர் உறுதி கொடுத்த பிறகு மோசேக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. ஏன்னா அரகுற மனசு, பயந்து நான் போகல, தப்புவதற்கு பார்க்கிறாரு. அப்ப இவ்வளவும் சொன்ன பிறகு மோசே என்ன சொல்றாரு? அதெல்லாம் சரிதான், அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், எல்லார்கிட்டையும் ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும், என்கிட்ட ஆயுதம் ஒண்ணும் இல்லையே. சாக்கு போக்கு. இந்த சாக்கு போக்கு அப்பொழுதே தொடங்கி இருக்கிறது. நாமும் பல நேரங்களில் சாக்கு போக்கு சொல்பவர்களாகத்தான் இருக்கிறோம். விருப்பமில்லை என்று நமக்கு தெரிந்ததென்றால் அதை எப்படியாவது அதிலிருந்து தப்புவதற்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒன்று, கடவுள் ஒரு நபரை அழைத்தார் என்றால் அந்த நபரை அவர் என்ன செய்ய மாட்டார்? சும்மா விட மாட்டார். அவருடைய பின்னாடியே வந்துட்டு இருப்பார். தப்பி ஓட முடியாது. அப்போ அவருடைய கையிலே ஆயுதம் இருக்கிறது, என்னுடைய கையிலே எதுவும் இல்லைன்னு சொன்னப்போ ஆண்டவர் கேட்டார், உன் கையில என்ன இருக்கு? என் கையில் என்ன இருக்கு? ஒரு கோல் மட்டும் இருக்கு, ஒரு குச்சி மட்டும் இருக்கு, ஒரு தடி மட்டும் இருக்குது. அந்த தடி, நான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன், ஆட்டிடையன். அதனால ஆடுகளை பாதுகாப்பதற்கும் ஆடுகளுக்கு உணவு கொடுப்பதற்கும் நான் ஒரு குச்சியை கையில் வைத்திருக்கிறேன். கடவுள் சொல்றாரு, குச்சின்னா குச்சி, கோல்னா கோல், எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் உன்னுடைய ஒரு மனசமாதானத்திற்காக கோல்னா கோல், அந்த கோலை கீழே இடு. கீழே போட்ட உடனே கோல் என்னவா மாறுது? பாம்பாக மாறியது. மோசே தப்பி பயந்து ஓடுறாரு. இங்க வா, இங்க வா, நான் உன்னை பாம்பு பிடிக்கிறவனா மாத்துறேன். எப்படி? அந்த பாம்பினுடைய வாலை பிடித்து தூக்கு. அப்போ மோசே என்ன சொல்ற, பக்கத்துல வந்து அந்த பாம்பினுடைய வாலை பிடிச்சதும் அது திரும்ப கோலாக மாறியது. அப்போ இவ்வளவும் கடவுள் மோசேயிடத்திலே சொல்லுகின்றார். மோசே அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த பாம்பை பிடித்தவுடனே அது கோலாக மாறுகிறது. அப்போ மோசேக்கு மனதிற்குள்ளே தெரிகிறது, இந்த கோலினுள்ளே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றத்தக்க விதத்திலே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த கோலினுள்ளே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றத்தக்க ஒரு சக்தி இந்த கோலில் இருக்கிறது என்று மோசே புரிந்து, என் கையில் இருக்கக்கூடிய கோலால் என் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. கோலோடு எகிப்திற்கு செல்லுகின்றார். பார்வோன் அரசனிடத்திலே பேசுகிறார். கொள்ளை நோய்கள், பெருந்துன்பங்கள் எத்தனை? பெருந்துன்பங்கள் 10 பெருந்துன்பங்கள். 10 பெருந்துன்பங்கள் வருகிறது. அதிலே மோசேயும் ஆரோனும் முதலில் சென்ற பொழுது அங்கிருந்த மந்திரவாதிகளையும் பில்லி சூனியம் செய்யக்கூடியவர்களையும் அரசன் அழைக்கினான். எல்லாரும் வந்து அணியாக நிற்கின்றார்கள். இவர் பயந்துட்டாரு. கடவுள்கிட்ட சொல்றாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு. நீ உன்னுடைய கோலை ஆரோன் கையில கொடு, ஆரோன்கிட்ட கொடு. ஆரோன் அதை கீழே போட சொல்லு. போட்டவுடன் அது என்ன ஆகும்? பாம்பாக மாறும். அப்போ இந்த கோலை எடுத்து அவர் கீழே இடுகின்றார். ஆரோனிடத்திலே கொடுத்து கீழே இட சொல்லுகிறார். ஆரோன் அதை கீழே போடுகின்றார். அது பாம்பாக மாறியது. அங்க நிற்கிற மந்திரவாதிகளும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு கோல் தானே, நாங்க எல்லாரும் எங்களுடைய கோலையும் போடுறோம் அப்படின்னு எல்லாரும் கீழே போட்டாங்க. எல்லாம் பாம்பாக மாறியது. மோசே எதிர்பார்க்கல, ஆண்டவரே ஒரு பாம்புனாத என்ன சமாளிக்கலாம், இது இப்போ நிறைய பாம்பாயிடுச்சு, என்ன பண்றது? இப்போ பாம்பும் பார்த்து நிக்குது. மோசே கடவுளத்தில் கேட்கிறார், என்ன செய்வது? நீ பயப்படாத, இப்ப பார் அந்த பாம்பு என்ன செய்கிறது என்று. தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம் 7வது அதிகாரத்திலே. இந்த பாம்பு, மோசேயினுடைய பாம்பு, அந்த கோல் என்ன செய்கிறது? மற்ற பாம்புகளை விழுங்கியது. உன்னுடைய பாம்பு மற்ற பாம்புகளை என்ன செய்யும் என்று பார். மோசேயின் கோல் மற்ற கோல்களை விழுங்கிவிட்டது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய கையிலும் ஒரு கோல் இருக்கிறது. என்ன பாருங்க எல்லாரும், நம்முடைய கையிலும் ஒரு கோல் இருக்கிறது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க. தொடக்க நூல் 3, 4, 5, 6, 7. சரியா?
அதே போல விடுதலை பயணம் வாசிங்க. விடுதலை பயணம் 3, 4, 5, 6, 7. இந்த மோசேயினுடைய வாழ்வு முழுவதும் அதில் தான் வருகிறது. விடுதலை பயணம் 3, 4, 5, 6, 7 அதிகாரங்களை வீட்டில் போய் வாசிங்க. சரி, நம்முடைய கையிலும் என்ன இருக்கிறது? ஒரு கோல் இருக்கிறது. நமக்கும் கடவுள் ஒரு கோல் தந்திருக்கின்றார். இந்த கோல் மந்திரவாதத்தினுடைய, பில்லி சூனியத்தினுடைய, பரம்பரை சாபத்தினுடைய, பரம்பரை நோய்களுடைய, கட்டுகளுடைய, பாம்புகளை விழுங்கக்கூடிய ஆற்றல் மிக்க கோல். அதை நம்முடைய கையிலே கடவுள் தந்திருக்கின்றார். உங்க கையில கடவுள் தந்திருக்கிறாரா? தந்திருக்கிறாரா? எங்க எங்க? ஜெபமாலையா? அது ஒரு ஆயுதம் இல்லையா? என்னுடைய கோல் இங்கே இருக்கு. உங்களுடைய கோல் உங்களுடைய கையில் இருக்கிறது. கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாக தந்திருக்கக்கூடிய ஒரு கோல். கடவுள் மோசேக்கு கொடுத்த அதே கோல் என்னுடைய கையிலும் இருக்கிறது. எனவே இப்போ ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் உள்ள வார்த்தைகளை வாசிப்போம். ரோமையர் 10, 6 முதல் 8. அவர் இறந்தது போலவே. ரோமையர் 10, 6, 8. ஆனால் நம்பிக்கையின் வழியாய் கடவுளுக்கு ஏற்புடையவதாய் பற்றி கிறிஸ்துவை கீழ்கொண்டு வருமாறு விண்ணகத்திலிருந்து போகிறவர் யார் என்றும் இரத்தம் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து கொண்டு வரும் கடல் கடந்து செல்வோர் யார் என்றும் உனக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டாம். அதாவது நம்பிக்கை வழியாய் கடவுளுக்கு ஏற்புடைய வராதல் பற்றியும் கிறிஸ்துவை கீழே கொண்டு வருமாறு விண்ணகத்திற்கு போகிறவர் யார் என்றும் இறந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து கொண்டு வருமாறு கடல் கடந்து செல்வோர் யார் என்றும் உனக்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டும். அதாவது இதெல்லாம் எப்படி நிகழும்? இதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன்? எனக்காக இந்த கல்லை புரட்டுவோர் யார்? யார் சொன்ன வார்த்தை? எனக்காக இந்த கல்லை புரட்டுவோர் யார்? மகதலா மரியாள் விடியற்காலையிலே, அதாவது பெரிய கல் அந்த குகையை அடைத்திருந்த பொழுது, எனக்காக இந்த கல்லை புரட்டுவோர் யார்? எனவே அங்கலாய்த்து நிற்க வேண்டாம். அதற்கு பதில் அதில் சொல்லி இருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் நற்செய்தி. எனவே வார்த்தை அந்த கோலாக இருக்கிறது. இந்த கோல் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் உங்கள் கையில்தான் அந்த கோல் இருக்கிறது. அதாவது இந்த கோலினால் நம்முடைய வாழ்வின் செங்கடல்களை பிளப்பது எப்படி? இந்த கோலினால் பாறை உடைந்து தண்ணீர் வருவது எப்படி? இந்த கோலினால் எப்படி பாலை நிலத்தில் எதிரிகளின் தொல்லைகளை, தடைகளை முறியடிப்பது? இந்த கோலினால் எப்படி வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்து கொள்வது? எனவேதான் வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. மோசேயின் கோல் சமம் நம்பிக்கையின் நற்செய்தி. அப்படித்தானே இருக்குது, நம்பிக்கையின் நற்செய்தி. அடுத்து வாசிங்க 10:9. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அப்ப இந்த கோலை நாம் எப்படி பயன்படுத்துவது என்றால், நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக கடவுள் நம்முடைய கையிலே இதை தந்திருக்கின்றார். இதை எப்படி பயன்படுத்துவது என்றால் 2 காரியம். ஒன்று, நாம் இதயத்தில் உள்ளூர நம்ப வேண்டும். அப்படித்தானே இருக்கு. இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என உள்ளூர நம்பினால். ஒன்று, நாம் இதயத்தில் உள்ளூர நம்ப வேண்டும்.
இரண்டாவது வாயார வாயால் அறிக்கையிட வேண்டும். இந்த ரெண்டும் மிக முக்கியம். அதனால தான் வீட்டிலும் சரி எங்கும் சரி பைபிள் வாசிக்கும்போ உறக்க வாசிக்கணும். பைபிள் வாசிப்பது என்பது அறிக்கையிடுவது. நான் நம்புகின்ற ஒன்றை நான் என்ன செய்கின்றேன்? அறிக்கையிடுகின்றேன். அதனால் வீட்டில் நம்ம சத்தமா வாசிக்கின்ற பொழுது நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகளுடைய ஒலி எங்க நிற்கும்? நம்முடைய வீட்டிற்குள்ள நிற்கும். சத்தமாக வாசித்து அறிக்கையிடுகின்ற பொழுது இந்த கோல் அல்லது கடவுளுடைய வார்த்தை நம்மிடத்தில் என்ன செய்கிறது? செயலாற்றுகிறது. எனவேதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எதை நம்புவது? இதை பயன்படுத்துவது இப்படி என்றால் நம்புவது எதை? அதாவது அலகையினுடைய ஆற்றலை சாதாரண மனித சக்தியால் எதிர்கொள்ள முடியாது. அது தெரியும் தானே இல்லையா? சாதாரண மனித சக்தியால் என்ன செய்ய முடியாது? எதிர்கொள்ள முடியாது. அதாவது மனிதனுடைய இயல்பான வலிமையினால் அதை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் தூய ஆவியின் ஆற்றலை பெற்ற ஒருவரால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். தூய ஆவியின் ஆற்றலை பெற்ற ஒருவரால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். அப்போ தூய ஆவியின் ஆற்றல் நமது வாழ்வின் சூழ்நிலைகளில் நிறைய நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசியுங்கள். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10-11. அதுல 2 காரியம். அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த கோலை பயன்படுத்துவது உள்ளூர நம்புவது, நம்பி வாயார அறிக்கையிடணும். இரண்டாவது, இப்போ தூய ஆவியின் வெளிப்படுத்துதலை நாம் எப்படி கண்டுகொள்வது? திருவெளிப்பாடு 12-10-11. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரிய ஒரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். இது யாரை குறித்து? நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன். எப்போதும் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பது யார்? சாத்தானை பற்றி தான், அலகையை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அதனால தான் எப்பவும் அடுத்தவங்களை பற்றியே பேசிட்டு இருக்கிறது, எப்பவும் அடுத்தவங்களை பற்றியே குறை சொல்லுவது யாருடைய இயல்பு, யாருடைய குணம்? அலகையினுடைய குணம். அதாவது அலகை எப்பொழுதும் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறது. எப்போதும் குறை சொல்லலாம் என்று கண்கொத்தி பாம்பு போல மிக கவனமாக இருக்கிறது. இனி எதற்காக இப்படி அலகை அடிக்கடி குறை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறான் என்றால், நம்மேல் ஒரு உரிமை கொள்வதற்கு, நம்மேல் அதிகாரம் கொள்வதற்கு. அதாவது நம்மிடத்திலே ஒரு தீமை அல்லது ஒரு பாவம் ஒப்புரவிலே அறிக்கையிடாமல் நம்மிடத்திலே அது இருக்கிறது என்றால், அலகைக்கு நம்மேல் நாம என்ன கொடுக்கின்றோம்? அதிகாரம் கொடுக்கின்றோம். உதாரணம், யூதா எடுங்க. யூதா நூல் திருவெளிப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கும். யூதா அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அதனால யூதா 9வது இறைவார்த்தை. தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. அதாவது மோசே இறந்திருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட நண்பர்? கடவுளுடைய நண்பர். கடவுள் அவரோடு முகமுகமாக பேசுவதற்கும் நேரடியாக நடப்பதற்கும் உறவு இருந்த ஒருவர். அவர் இறந்திருக்கின்றார். அவருடைய உடலை மிக்கேல் அதிதூதர் எடுத்து செல்வதற்காக, விண்ணகத்திற்கு எடுத்து செல்வதற்காக வருகின்ற பொழுது, அவர் வருவதற்கு முன்னால் யார் அங்கே வந்து உட்கார்ந்திருப்பது? அலகை சொல்லுகிறது, இந்த உடல் மீது எனக்குத்தான் அதிகாரம். யாருடைய உடல் மீது? மோசே எப்படிப்பட்டவர்? கடவுளோடு இருந்தவர் இல்லையா? அந்த மோசேயின் உடலை அலகை என்ன சொல்லுகிறது? எனக்குத்தான் இந்த உடல் மீது அதிகாரம். என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இறைவாக்கினர் மோசேயின் உடலை இறந்த பொழுது அலகை சொந்தம் கொண்டாடியது.
அதாவது விடுதலை பயணத்திலே காதோஷ் நிகழ்வுன்னு ஒரு நிகழ்வு இருக்கு. விடுதலை பயணத்தில் அப்ப இந்த விடுதலை பயணத்திலே மக்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். மோசே வழிநடத்தி கொண்டு வருகின்றார். வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது மக்கள் இவருக்கு எதிராக புலம்புகின்றார்கள். எங்களை கொல்லவா கொண்டு வந்தீங்க, எங்களை கொல்லவா கொண்டு வந்த, எகிப்தில் இருந்திருந்தா எங்களுக்கு இறைச்சியும் உணவெல்லாம் கிடைச்சிருக்கும், நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம், தாகமாக இருக்கு, எங்களுக்கு இப்போ தண்ணி வேணும், எங்களுக்கு இப்போ தண்ணி வேணும். இப்போ மோசே கடவுளிடத்திலே போய் சொல்லுகின்றார், இவங்க மிக கடின இதயத்தினதாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை எடுத்துக்கொள், பாறையோடு சென்று பேசுங்கள், பாறையோடு சென்று பேசுங்கள். அப்போ மோசே சந்தோஷமா வெளியே வருகிறார், உடன்படிக்கை கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார். வந்தவரை பார்த்த உடனே வெளியே நின்றவங்க எங்க தண்ணி கொண்டு வா, எங்களை கொல்லவா கொண்டு வந்தா அப்படின்னு ஆவேசமா கத்துறாங்க. மோசே ஏற்கனவே வயசானவர், அவருக்கு இந்த இவருடைய சத்தத்தை எல்லாம் கேட்ட உடனே அவர் என்ன டென்ஷன் ஆயிடுச்சு. தண்ணியா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் பாறைக்கு மேல 2 அடி அடிச்சார். கடவுள் என்ன சொல்லிவிட்டார்? பாறையோடு பேசு. இவர் என்ன பண்ணா டென்ஷன்ல? நம்மளும் அப்படித்தானே, எல்லாம் செய்து முடிச்சுட்டு உட்கார்ந்து அழுறோம், எல்லாம் செய்யண்டாம இருந்து டென்ஷன், ஒரு படபடப்பு, என்ன செய்யறேன்னு நமக்கு தெரியல. அவர் கோபத்தில் என்ன பண்ணாரு? 2 தடவை அடிச்சாரு. அப்ப கடவுள் கேட்டாரு, நீ அடிச்சது கூட பரவாயில்ல, அப்ப ஏன் 2 தடவை அடிச்ச? நம்பிக்கை இல்லாம தானே? நான் சொன்னது பாறையோடு பேசி, எவ்வளவு மென்மையா சொல்லிவிட்டேன். நீ கோபத்தில் அடிச்சது 1 தடவை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப எத்தனை தடவை அடிச்ச? 2 தடவை. அப்ப 2 கீழ்ப்படியாமை, இன்னொன்று நம்பிக்கை. இந்த பாவங்களுக்காக மோசே அனுதபிக்கவில்லை, மனம் வருந்தவில்லை. அதனால் அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை யார் சொந்தம் கொண்டாடியது? அலகை சொந்தம் கொண்டாடி. அதைத்தான் யூதாவிலே அந்த நூலிலே 9வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த அலகை எப்பொழுதும் குறை சொல்லுகின்றவனாக இருப்பதற்கு ஒரு காரணம், நம்மிலே அனுதபிக்கப்படாத பாவங்கள் இருக்கின்ற பொழுது அலகைக்கு நம்மேல் உரிமை உண்டு, அலகைக்கு நம்மேல் அதிகாரம் உண்டு. நம்முடைய வீட்டிலே எப்படி நுழையலாம் என்று கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் இந்த அலகையை சகோதரர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. வாசிங்க தொடர்ந்து. அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய இங்க வாங்க, திருப்பி வாங்க. வெளிப்பாடு, திருவெளிப்பாடு 12, 10, 11. 11வது இறைவார்த்தை. திருவெளிப்பாடு 12, 11வது இறைவார்த்தை. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும், ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும், தாங்கள் பகர்ந்த சான்றாலும், தாங்கள் பகர்ந்த சான்றாலும். 2 காரியம் ஏற்கனவே நம்ம 2 காரியம் சொன்னோம், அப்படித்தானே? இந்த கோலை பயன்படுத்துவது எப்படி? ஒன்று உள்ளூர இதயத்தில் நம்புவது, 2வது வாயார அறிக்கையிடுவது. இப்போ 2 காரியம் பார்க்கிறோம். அலகையை சகோதர சகோதரிகள் எதிர்கொண்டது எப்படி? ஒன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும், தாங்கள் பகர்ந்த வார்த்தையாலும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும். அதாவது நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்னா, நாம் அலகைக்கு முன்னால் தோற்கக்கூடாது, நம்மில் யாரும் அழியக்கூடாது, நாம் ஒருபோதும் வீழ்ச்சி அடையக்கூடாது. ஏனென்றால் நாம் கடவுளின் மக்கள். கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். கடவுள் தன்னுடைய மகனை, அவர் அன்பு செய்த மகனை நம்முடைய பாவ பரிகாரத்திற்காக நம் மீது கொண்ட அன்பினால் இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறார் என்றால் அது ஒருபோதும் வீணாக கூடாது. எனவே நாம் கடவுளுடைய மக்கள், நாம் அலகையை எதிர்த்து நிற்க வேண்டும், தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும், சார்ந்து பகரக்கூடிய வார்த்தையினாலும், வார்த்தையை சாட்சியத்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அலகையை எதிர்கொள்ளுகிறார். இப்போ நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை.
விடுதலை பயணம். நீங்க இப்போ அப்படி வாசிக்க வேண்டாம், பாருங்க, நான் எழுதி வச்சிருங்க. விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 11வது அதிகாரம் வரை. எப்படி தெரியுமா? எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவதற்கு 10 பெருந்துன்பங்களை அனுப்புகிறார். அது கடைசி பெருந்துன்பம் என்னது? 10ல் கடைசி தலை மகன் சாவு, தலைப்பெயரான மகனுடைய சாவு. அப்போ எல்லா இஸ்ராயேல் குடும்பத்தாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அதை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு விட்டு அதனுடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்திலே பிடித்து வீட்டினுடைய நிலைக்கால் கட்டளையில் என்ன செய்யணும்? தெளிக்கணும். எந்த வீட்டிலே இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள தலைப்பேரான பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். எந்த வீட்டிலே இரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அந்த வீட்டில் உள்ள தலைப்பேரான மகன் என்ன செய்யப்படுவான்? கொல்ல. இது கடவுள் கொடுத்த கட்டளை. அப்ப ஆட்டினுடைய இரத்தத்தை யாரெல்லாம் தங்களுடைய வீட்டு கட்டளையிலே நிலைகாலிலே தெளித்தார்களோ அந்த குடும்பத்தில் உள்ள தலைப்பெயர்கள் அனைத்தும் காப்பாற்றப்பட்டது என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். விடுதலை தான் கடத்தல், கடந்து போதல், பாஸ்கா, கடந்து போதல். சரிதானே? சாவின் தூதன் என்ன செய்தான்? அந்த இல்லங்களை கடந்து சென்றான். இப்போ என்ன பாருங்க, அந்த வீட்டில் அவங்க ஆட்டுக்குட்டியை வெட்டினாங்க, சமைச்சு சாப்பிட்டாங்க, ரத்தத்தை பிடிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிறாங்க. ரத்தத்தை பிடிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யல? வீட்டில் தெளிக்கல. இப்போ சாவின் தூதன் அந்த வீட்டிற்குள்ள வருவானா வரமாட்டானா? ஆட்டுக்குட்டியை வெட்டினாங்க கடவுள் சொன்னது போல. சரியா? அதை சமைச்சு எல்லாருமா மிச்சம் வைக்காம என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. அதுவும் கடவுள் சொன்னது போல. இரத்தத்தை பிடித்து பாத்திரத்தில் வச்சிருக்கிறாங்க, கடவுள் சொன்னது போல. அந்த வீட்டில் என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. இப்போ சாவின் தூதன் அந்த வீட்டிற்குள்ள வருவானா வரமாட்டானா? வருவானா வரமாட்டானா? வருவான். ஏன்? என்னம்மா? தெளிக்கப்படவில்லை, அப்படிதானே? ரத்தம் இருக்கிறது, அதுக்கு பக்கத்துல பைபிள் எல்லாம் இருக்குது, ஜெபமாலை எல்லாம் தொங்க விட்டு இருக்கிறாங்க. வருவானா வரமாட்டானா? வருவான். சந்தேகம் வந்து அப்படிதானே? ஜெபமாலை எல்லாம் வச்சிருக்கிறாங்க, பக்கத்துல மெழுத்திரி கொளுத்தி வச்சிருக்கிறாங்க. வருவானா வரமாட்டானா? ஏனென்றால் அந்த வீட்டில் என்ன செய்யல? தெளிக்கப்படவில்லை. நமக்கும் உள்ள பிரச்சனை இதுதான். ரத்தம் எல்லாம் வெட்டி ரெடியா வச்சிருக்கிறோம், எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, ஆனா என்ன செய்யல? தெளிக்கல. அதாவது இந்த ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுகளுடைய அந்த வாசல் இருக்கிறது அல்லவா, சாவின் தூதன் தலைப்பேரான மகன்களை அழித்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு வீட்டில் அந்த கட்டளையில் ரத்தம் தெளிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ரத்தம் இந்த தூதனிடத்தில் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தெளிக்கப்பட்ட ரத்தம் என்ன சொல்லும்? கடந்து போ. பாஸ்கான என்னது? கடந்து போ, கடந்து போ. இது உனக்கான வீடு அல்ல, இங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, கடந்து போ, போய்கொண்டே இது உனக்கான வீடு அல்ல. எடுத்து வாசியுங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. அப்ப இதை நாம் நம்முடைய இல்லங்களிலே எப்படி தெளிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர், மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டுக் கொண்டார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதாவது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, இதை இந்த கோலை நாம் எப்படி பயன்படுத்துவது? ஒன்று, உள்ளூர நம்புவது. இரண்டாவது, வாயால அறிக்கையிடுவது. அழகை எதிர்கொள்வது எப்படி? ரெண்டு, ஒன்று ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தம், இரண்டாவது சான்று பகர்தலுடைய வார்த்தை.
வார்த்தையை குறித்த சாட்சியம். சரி, இது 2. இப்பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சமம் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அனைத்தும். அதைத்தான் நம் கலாத்தியர்ல பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பிற்காக செய்த அனைத்தும் சமம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம். வாசிங்க 3:13. மரத்தில் தொங்கவிடப்பட்ட சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டு கொண்டார். சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டு கொண்டார். அதாவது கிறிஸ்து நமக்காக செய்த அனைத்தையும் உள்ளூர நம்புவது, வாயார அறிக்கையிடுவது. இப்ப சட்டத்தின் சாபம் என்ன? சட்டத்தின் சாபம் இதுல இருக்கு இல்லையா? 13 என்ன இருக்குது? 3:13 சட்டம் சார்ந்தவற்றை மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபம்னா சட்டத்தின் சாபம் என்ன? இணை சட்டம் 27:15 முதல் 27:15 முதல் ஆண்டவருக்கு அருவருப்பானதும் அதுல 1 முதல் 12 வரைக்கும், அதாவது 15 முதல் 26 வரை 12 வகையான சாபங்கள் இருக்குது. நீங்க வாசிக்க தொடங்கினது 1 ஆண்டவருக்கு அருவருப்பானது சிற்பியின் அதில் தொடங்கி கடைசி 26 இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்பட்டார். அதாவது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த சட்டங்களுக்கு எதிராக நடப்பவர்கள் கிடைக்கக்கூடிய சாபம் தான் சட்டத்தை பின்பற்றாமல் இருப்பவர்கள் கிடைக்கக்கூடிய சாபம். எத்தனை வகை உண்டு? அதுல 12 வகை சாபத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இணை சட்டம் 27:15 முதல் 26 வரையில் நீங்க வீட்டில் போய் அதை வாசித்து அடையாளப்படுத்தி வைங்க. 12 வகையான சாபம். இந்த 12 வகையான சாபங்கள் சட்டத்தின் சாபம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையுண்டு சிலுவை மரணம் வழியாக இந்த சாபத்தினின்று நம்மை மீட்டு கொண்டார். அப்ப 26 வரைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அனைத்தும் சமம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. உங்ககிட்ட ஒரு ஆள் சொல்றாங்க, அடிக்கடி சொல்றாங்க, நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை இல்லை, உன் மூதாதையருடைய பிரச்சனை. நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் அப்படிதானே? மூதாதையருடைய பாவங்கள் நம்ம என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நாம் இயேசுவின் வழிமரபினர். உங்களுக்கு நினைவு இருக்கா நான் சொன்னது? இயேசுவின் வழிமரபினர்கள். எனவே நம்முடைய வழிமரபு, நம்முடைய தந்தை 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 என்று பார்க்கின்ற பொழுது இயேசுவின் வழிமரபினரோடு நாம் வெட்டி ஒட்டப்பட்டோம் என்றால் எந்த மூதாதையரின் பாவமும் நம்மை எதுவும் செய்யாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இறந்து எல்லா பாவங்களையும் அழித்து விட்டார். அப்போ இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாங்க மூதாதையருடைய பாவம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூதாதையரின் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? தெளிக்கணும், வீட்டில் தெளிக்கணும். நம்ம எப்படி வீட்டில் தெளிக்க முடியும்? நான் இப்போ தான் சொன்னேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சமம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைத்த அனைத்தும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கிடைத்தது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நாம் நம்புகின்றோம். இறைவார்த்தை வாயார அறிக்கையிடுகின்றோம், அதை சார்ந்து பகர்கின்றோம், அதை நாம் என்ன செய்கின்றோம்? அறிக்கையிடுகின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்து பரிகாரம் செய்து என்னை வெளியே கொண்டு வந்து விட்டார். சட்டத்தில் உள்ள சாபம் இந்த வார்த்தை வழியாக எனக்கு மீட்பு கிடைக்கிறது. இதை நான் நம்ப வேண்டும். என் மூதாதையரின் பாவம் என் தலையில் இருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பத்தினரை பற்றி பரம்பரையாக பாவம் பீடித்திருக்கிறது, நோய் பீடித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு எனக்காக சபிக்கப்பட்டவரானார்,
என் மூதாதையர் வழியாக வந்த எல்லா பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் என்னை மீட்பார் என்றல்ல, என்னை மீட்டு கொண்டார். மீட்பார் என்றல்ல, ஏற்கனவே மீட்டு கொண்டார் என்று நான் நம்புவது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திற்கு சமம். இரண்டாவது, வாயார அறிக்கையிடுவது. வாயார அறிக்கையிடுவது என்பது, இப்போ ஒரு இறைவார்த்தை நம்ம எடுத்தோம்னா அந்த இறைவார்த்தையை 10 தடவை வாசிக்கணும். சத்தமா என்ன செய்யணும்? 10 தடவை வாசிக்கணும். உரக்க அறிக்கை இடுகின்ற பொழுது அலகையின் சக்தி நம்முடைய குடும்பங்களை விட்டு அகன்று போகும். அதானே கடந்து போ, கடந்து போ. நம்ம வாசிக்கக்கூடிய இறை வார்த்தை அங்க இருக்கக்கூடிய அலகையின் சக்தி என்ன செய்யும்? கடந்து போ என்று சொல்லும். எழும்புங்க, ஒரு பாடல் பாடி உட்காரும். இயேசுவின் நாமம் இன்றான நாமம். எல்லாரும் தெரிஞ்ச பாடல் தானே? எல்லாரும் எழும்புங்க. கொஞ்சம் மத்தியான நேரம் ஆனதுனால கண் கொஞ்சம் அப்படியே மயங்கும். எழும்பி கரங்களை தட்டி ஒரு பாடல் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. உட்காரு. அப்போ வாயார அறிக்கையிடுவது ரெண்டாவது. இப்போ உங்கள்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் செய்திருக்கிறாங்க, நம்ம ஈஸியாக நம்புவோம், அப்படிதானே? கடவுள் நமக்கு இருக்கிறார், கடவுள் நம்மை கைவிட மாட்டார், எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய கடவுள் உண்டு, நீ என் கண்மணி, உன்னை நான் கைவிட மாட்டேன், வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி அளித்திருந்தது நமக்கு தெரிந்திருந்தாலும் உங்க வீட்டில் மந்திரவாதம் இருக்கிறது சொன்னா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? நம்புறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு சந்தேகம் வந்து போகும், சரிதானே? அது நம்முடைய மனிதனுடைய ஒரு பலவீனம், ஒரு சந்தேகம் வந்து போகும். இப்போ நம்மகிட்ட சொல்றாங்க உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் செய்திருக்கிறாங்க, உங்களை அழிக்கிறதுக்கு என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொன்னா அதை எப்படி எதிர்கொள்வது? எப்படி எதிர்கொள்வது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? நம்மகிட்ட நிறைய இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அனைத்தும் சமம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்ம எப்படி இந்த பிரச்சனை எதிர்கொள்வதென்றால் நிறைய இருக்கிறது. ஒரு இறைவார்த்தை நம்ம எடுக்கிறோம், அதை 10 தடவை என்ன செய்யறோம்? வாயார அறிக்கை எடுக்கிறோம். இப்போ மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை உங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், உங்களை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுக்கிறோம். எது? மத்தேயு 28:20. இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அது வரும் வார்த்தையா? இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு கடவுள் நமக்கு உண்டு என்றால் இதெல்லாம் எம்மாத்திரம். அப்போ ஒரு 10 தடவை நம்ம என்ன செய்யறோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து சத்தமா வாயார நம்பி அறிக்கை, என் கடவுளை மிஞ்சியது எதுவும் இல்லை. இன்னும் ஒரு வார்த்தை எரேமியா 20:11. அதாவது இதெல்லாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக நாம் எடுத்து வாயார அறிக்கையிட வேண்டிய வார்த்தைகள். எரேமியா 20:11. ஆண்டவர் வலிமையான வீரரை போல என்னோடு இருக்கின்றார். இது வரும் வார்த்தையா? ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எல்லாரோடும் அவ்வளவு உறுதி நமக்கு கடவுள் தருகின்றார் இல்லையா? வாசிங்க. எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். நமக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன அது பண்ணாங்க, அவங்க என்ன இது பண்ணாங்க, அப்படிதானே? ஆனால் பைபிள்ல நம்ம எடுத்து வாசித்து வாயார அறிக்கையிடுகின்ற வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் எனக்கு யார் எதிராக நின்றாலும் வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. சொன்னது யாரு? கடவுள் சொன்ன வார்த்தை. ஆனா நம்ம எதை நம்புறோம்? பக்கத்து வீட்டு அக்கா சொன்னதான் நம்புறோம். என்ன சொல்றோம்? நீங்க அங்க போய் பாருங்க, அங்க போறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு போல தோணுது, போய் பாருங்க, ஒருக்கா போய் பாருங்க, ஒருக்கா மட்டும் போனா போதும். ஆனா நம்ம கையில இருக்கக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுது? கடவுள் நம்மோடு என்ன பேசுறாரு? வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அப்போ நான் 10 தடவை வீட்டில் உட்கார்ந்து வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சத்தம் போட்டு வாசித்தா, நான் வாசித்த வார்த்தையினுடைய ஒலி எங்க நிற்கிறது? என் வீட்டுக்குள்ள நிற்கும். நான் 10 தடவை வாசிப்பேன், அந்த ஒலி திரும்ப 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 என்ன செய்யும்? இருக்கிறார். அது அறிவியல் உங்களுக்கு தெரியுமா? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தையினுடைய ஒலி இந்த காற்றிலே கலந்து இங்கே உலாவுகிறது. அதனால தான் நம்ம கோயிலில் போனால் ஒரு சமாதானம் இருக்குது, அப்படி தானே? என்ன சொல்கிறோம்? இந்த கோயிலில் போனால், அல்லது எனக்கு எந்த கோயிலும் சரி, கோயிலில் போனால் எனக்கு ஒரு சமாதானம், தியான இல்லத்தில் போனால் எனக்கு ஒரு சமாதானம், மனசுக்கு அமைதியாக இருக்குது. சொல்கிறோமா இல்லையா? வீட்டில் போனால், வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, வருமா, அப்படி தானே சொல்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பேசக்கூடிய வார்த்தையினுடைய ஒலி அந்த அலைகளாக என்ன செய்கிறது? காற்றிலே கலந்து இந்த இடத்திலே நிற்கிறது. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இறை வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகள், சொல்லப்பட்ட தியான உரைகள், இங்கு கொண்டாடப்பட்ட வழிபாடுகள், இங்கு நிறைவேற்றப்பட்ட திருப்பலிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்க நிக்குது? இந்த இடத்தை சுற்றி நிக்குது. அப்போ இந்த இடத்தை சுற்றி நிற்கும் போது, இப்போ நான் இங்கே ஒரு குருவானவரை திருப்பலி வைக்கின்ற பொழுது என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் மக்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் மக்களை ஆசீர்வதியும். ஒரு முறை தான் நான் சொன்னேன், சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் சொன்ன வார்த்தையினுடைய ஒலி இங்க நிற்குது. அந்த ஒலி திரும்ப திரும்ப என்ன சொல்லுது? ஆண்டவரே என் மக்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் சார்பாக இங்க நின்று என் ஒலி என்ன செய்யும்? ஜெபம் செய்யுமா? அது ஒரு ஃபாதர் ஒரு நிகழ்வை சொல்றார். எப்படின்னா, அந்த மனிதன் லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடியவன், கேரளாவை சார்ந்த லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடிய ஒரு மனிதன், லாட்டரி சீட் இருக்கு இல்லையா? அப்போ அவர் ஃபாதர் கிட்ட சொல்றாரு, ஃபாதர் நான் இந்த இடத்துல லாட்டரி சீட்டு விற்க போவேன், வீட்டு மத்தியானம் சீட்டெல்லாம் விட்டு முடியும், அதுக்கப்புறம் பக்கத்து வீடுகளில் போய் நான் ஜெபம் செய்ய போவேன், என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நாங்கள் பணத்துக்காக போகிறது மாதிரி பார்க்குறாங்க, நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், இந்த மனிதனை எனக்கு தெரியும், இவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், இவர் வருவது ஜெபத்திற்காக மட்டும்னு நீங்கள் ஒரு கடிதம் தரணும் அப்படின்னு அவர் கேட்குற ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஃபாதர் இவரை பார்த்துட்டு, சரி நீங்கள் ஜெபம் செய்ய தானே போகிறீங்க? ஆமாம்.
அப்போது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜெபம் செய்யுங்க, எனக்கு ஒரு ஜெபம் செய்யுங்க. அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. நின்ன பிறகு அவர் ஒரு ஜெபம் சொல்றார், மிக அழகான ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய பணியாளரை ஆசீர்வதியும், ஆண்டவரே உம்முடைய பணியாளரை ஆசீர்வதியும், இவர் செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் நீர் ஆசீர்வதியும், பணியாளரை ஆசீர்வதியும், பணிகளை ஆசீர்வதியும். நான் இந்த இடத்தை விட்டு சென்றாலும் இவருக்காக நான் வேண்டிக் கொண்ட என்னுடைய வார்த்தையின் ஒலியானது இங்கே நின்று இவருக்காக தொடர்ந்து ஜெபிப்பதாக. ஆமேன். இவ்வளவுதான் ஜெபம். அதாவது நான் இந்த இடத்தை விட்டு சென்றாலும் நான் இவருக்காக வேண்டிக் கொண்ட என்னுடைய ஜெபத்தின் வார்த்தையின் ஒலியானது இந்த இடத்திலே நின்று இவருக்காக ஜெபிப்பதாக. ஆமேன். இது பெரிய அறிவியல். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை கிளாஸ் வரை படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அது ஃபாதர் 4ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கிறேன். நான் எல்லா நாளும் 4 மணிக்கு எழும்பி ஜெபம் செய்வேன். எனக்கு ஒரு சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். அந்த வெளிப்பாடுகளுடைய அடிப்படையிலே நான் பல வீடுகளுக்கு சென்று ஜெபிக்க செல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புரியுதா அவருக்கு இருந்த அறிவினுடைய காரணம்? 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கின்றார். அப்ப சொன்னது சரிதானே? நான் போனாலும் என்னுடைய வார்த்தையின் ஒலி இந்த இடத்துல நின்று எனக்காக. சரி, இப்போ எங்க கூட வாங்க, உங்க வீட்டுக்கு போவோம். உங்க வீட்டில் எப்படி எந்த ஒலி மேல நிக்குது? பைபிள் வாசித்து ஜெபிப்பதனுடைய ஒலியா, இறை வார்த்தை பாடல்களுடைய ஒலியா, இல்ல கெட்ட வார்த்தையினுடைய ஒலியா, அல்லது அடுத்தவங்களை பற்றி பேசின விஷயங்களுடைய எது நிறைய நிக்குது? நான் சொல்றது புரியுதா? அப்ப கோயில்ல வரும்போது இந்த நேர்மறையான வார்த்தைகளுடைய ஒலி இங்க நிக்குது. வீடுகள்ல அடுத்தவங்களை பற்றி தானே பேசுறோம் நிறைய நேரங்கள்ல. இப்ப நடு வீட்டுல உட்கார்ந்து அடுத்தவங்களை பற்றி பேசினா நடு வீட்டில் எதுன்னு நிற்கும்? அவங்க பேசிட்டு போனதை பற்றி அந்த ஒலி தான் நம்ம வீட்டில். அது போட்டு 24 மணி நேரமும் என்ன என்ன 24 மணி நேரம் நடு வீட்டில் என்னது? சீரியல், நாடகம் ஓடுதா ஓடலையா? ஒரு நாடகமாவது அழாத நாடகம் இருக்குதா? சன் டிவியில் 17 நாடகம் வருது. ஃபாதர் நல்லா பாப்பாரு போல இருக்கு. சன் டிவியில் எத்தனை நாடகம் வருது? 17 நாடகம் வருது ஒரு நாள். இதில் 17 ஒன்றுலையாவது அழாமல் இருக்குதா? நான் கேட்குறேன், நடு வீட்டில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் அழுக சத்தம் கேட்டேன்னா அந்த குடும்பம் வழங்குமா? பிள்ளைகிட்ட சொல்கிறேன் அழாத அழாத சொல்றமா? நீ அழுதே குடும்பத்தை மருமகள்கிட்ட சொல்றமா? நீ அழுதே குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கிற. எதுக்கு எடுத்தாலும் அழுற, எதுக்கு எடுத்தாலும் அழுற, மருமகள் திட்டுறமா? 24 மணி நேரம் அங்க ஓடிட்டு இருக்கிறது. அப்ப எந்த ஒலியினுடைய எந்த சத்தத்தை தான் நம்முடைய வீட்டுகளுக்குள்ள நிற்கும்? இந்த அழுகை ஓசை. அழுகை ஓசிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போக தோணுமா? வீட்டுக்குள்ள எங்கேயும் சரி, எப்போ அழுகை கேட்டால் நமக்கு போக தோணுமா? அந்த இடத்துக்கு போறதுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்க. இப்போ புரியுதா ஏன் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு? கெட்ட வார்த்தை, என்ன கெட்ட வார்த்தை. கோயிலிருந்து போகும்போது போறதை பார்த்தா கப்ரியல் தூதரை 2 நாளைக்கு முன்னாடி பிரசவிச்ச அம்மா மாதிரியே போறாங்க, அப்படியே பக்தியா போறாங்க. இந்த அக்காவா, அந்த அக்கா கப்ரியல் தூதருக்கு மூத்த சகோதரி போலே போறாங்க. ஆனா சண்டைன்னு வரணும் வீட்டில் போய் கெட்ட வார்த்தை 10, 20, 30 கிலோ வெயிட்டோட வெளியே சாடுது. எங்க படிச்சாங்களோ? இங்க இருந்து எப்படி போனாங்க? உண்டா இல்லையா? அப்ப இந்த கெட்ட வார்த்தையுடைய ஒலி எங்க நிற்கும்? எங்க நிற்கும்? நம்முடைய வீடுகளுக்கு உள்ளே இருக்கும். இப்போ நீங்கள், நான் சிரிப்புக்காக சொல்லலை, நீங்கள் யோசித்து பாருங்க. நான் சொன்னதை வச்சு ஆலயத்தினுடைய சூழலையும் நம்முடைய இல்லங்களுடைய சூழலையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களுக்கு எதிராக நாம் தீட்டிய சதி திட்டங்கள், மற்ற 24 மணி நேரம் ஃபோனில் பேசிட்டு தானே இருக்கிறோம் அடுத்தவங்களை பற்றி.
பேசுறோமா இல்லையா? திருமணம் செய்து கொடுத்த பெண்கள் பல குடும்பங்களிலே பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம், கட்டி கொடுத்த பிறகு இந்த அம்மாமார் உட்கார்ந்து போன்ல பேசுறது. பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சா, அதோட என்ன செய்யணும்? தேவைப்பட்டா மட்டும் பேசணும். காலையில் அவர் வேலையை போனோன்னு இந்த அம்மா தொடங்க, மீன் வாங்கினியா? என்ன வாங்கின? மாமியார் எங்க? மாமியார்கிட்ட பேசுவியா? அவள்கிட்ட ஒழுங்கா பேச வேண்டாம், கேட்டியா? அவ அப்படியே கேட்டா மாத்தி சொல்லு. ஐடியா கொடுத்து 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 நல்லா இருக்கக்கூடிய மனங்களையும் கெடுக்கக்கூடியது யாரு? இந்த பெண்ணினுடைய தாய். நான் சொல்றது சரிதானே? பல பிரச்சனைகளுக்கு காரணம் திருமணம் செய்து கொடுத்த பின்னால் பெண்களுடைய தாயார்கள் போன்ல பேசி அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு ஐடியா கொடுக்கறது. இது கூட பரவாயில்ல, மக்களை கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்ததை விடணும், குடும்பத்தோடு அங்க போய் டேரா போடுறது. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும் யாருக்க வீட்டில்? பொண்ணுங்க வீட்டில் போய் டேரா போட்டு அங்கே அதிகாரம் பண்ணுறாங்க. இப்போ புதிய கலாச்சாரம். இதெல்லாம் தவறு. நம்ம அங்கே போக வேண்டாம், இங்கே வரும். சரிதானே? அது இன்னொரு டாபிக், நம்ம இன்னொரு நாள் பேசுவேன். சரி, அப்போ 24 மணி நேரமும் அழுகை சத்தமும் மற்றவர்களை பற்றிய புறங்கூறுதலும் மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி அல்லது பிரச்சனைகளையே பற்றி பேசிக் கொண்டிருந்தால் நாம் பேசிய வார்த்தையினுடைய ஒலி எங்கே நிற்கும்? நம்முடைய வீட்டிற்குள்ள. இது மாறணுமா மாறண்டாமா? எப்படி மாறும்? எப்படி மாறும்? எப்படி மாறும்? எப்படி மாறும்? டிவி பார்க்குற நிறுத்தணும்னா நிறுத்துவீங்களா? அப்படி எப்படி மாறும்? ஒன்றும் இல்லை. எந்த ஒலி அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்றவாறு நம்முடைய சூழல் மாறும். அப்படிதானே? அப்போ இந்த ஒலிகளை விட எந்த ஒலி கூட்டணும்? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய ஒலி நம்முடைய குடும்பங்களை நிறைக்கணும். ஜெபம் செய்யக்கூடிய ஜெபமாலையினுடைய அருள் நிறைந்த மரியினுடைய பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையினுடைய ஜெபங்களுடைய வார்த்தையின் ஒலி என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பங்களை நிறைக்கணும். நல்ல கிறிஸ்தவ பாடல்கள், ஆறுதல் தரக்கூடிய பாடல்கள், இறைவார்த்தை பாடல்கள், இவை நம்முடைய வீடுகளில் பாடுகின்ற பொழுது, நாம் பாடுகின்ற பொழுதோ அல்லது நாம் கேட்கின்ற பொழுதோ அந்த வார்த்தை என்ன செய்யும்? நம்முடைய குடும்பங்களை இன்னும் இன்னும் அழகாக வைக்கும், மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றும், நேர்மறையான சூழல் உள்ளதாக மாற்றும். இது நம்ம போன உடனே கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன், அவ்வளோதானே பாடுறோம். யார் வந்தாலும் என்ன புலம்பிட்டு தானே இருக்கிறோம். புலம்ப 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 நம்முடைய வார்த்தை எங்கே தான் கிடக்கும்? அங்கே தான் கிடக்கும். பாவம் உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கும். அதுபோல நாம் பேசக்கூடிய வார்த்தையின் ஒலி என் வீட்டில் என்ன செய்யும்? அப்ப இந்த சூழல் மாற வேண்டும் என்றால் நம்முடைய இல்லங்கள் இறை வார்த்தையை, பைபிளை எடுத்து சத்தமா உரக்க வாசிக்கக்கூடிய இல்லங்களாக மாற வேண்டும். அதான் சொல்றேன், ஒரு நாள் அரை மணி நேரம் புலம்பிட்டு நடக்கிறோம் இல்லையா? நான் சொன்னேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மகிட்ட இருக்குது, ஆனா தெளிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஒரு சோம்பல். என்ன சொல்றோம்? எனக்கு பைபிள் எடுத்தாலே தூக்கம் வருது, ஜெபமாலை சொல்ல போனாலே தூக்கம் வருது. சொல்ல தொடங்கினியா? இல்ல, எனக்கு தூக்கம் வரும் போல இருந்தது, அதனை நீ எடுத்து வாசித்து தூங்கினா கூட பரவாயில்லை. நீ வாசிக்காமலே சாக்கு போக்கு, எப்படி எனக்கு எடுத்தாலே தூக்கம் வரும் போல இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? சமாதானப்படுத்துறோம், காம்ப்ரமைஸ் பண்றோம். நாம் செய்யாம இருப்பதற்கு நியாயப்படுத்தல், அப்படித்தானே? நியாயப்படுத்துகின்றோம். அதே வேளையிலே நான் விவிலியத்தை எடுத்து சத்தமாக வாசித்து ஒரு நாள் அரை மணி நேரம் வீட்டில் பைபிள் வாசிங்க. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன், சரியா? 3 மாதம் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் 3 மாதம் உங்களுடைய வீடுகளிலே பிரச்சனை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, கடன் சுமை இருக்கிறது, தொழில் முன்னேற்றம் இல்லை, குழந்தை செல்வம் இல்லை, திருமண தடைகள் மாற வேண்டும், எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்கிடையே உறவு சிக்கல் என்று புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேளுங்கள். 3 மாதம் உங்கள் வீட்டில் 3 மாதம் அரை மணி நேரம் பைபிள் எடுத்து வாசிங்க. தொடர்ந்து
பைபிளும் வாசித்து ஒரு ஜெபமாலையும் சொல்லணும். நம்பிக்கையோட வாசிக்கணும், நம்பிக்கையோட சொல்லணும். 3 மாதங்கள் விவிலியம் வாசித்து ஜெபமாலை ஜெபித்து குடும்ப ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதுவரையிலும் காணாத மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அது என்ன செய்யப்பட வேண்டும்? தெளிக்கப்பட வேண்டும், வாயார அறிக்கையிடப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களுடைய சூழலில் முதலிலே மாறட்டும். குடும்பத்தினுடைய சூழல் மாறுகின்ற பொழுது உறவு சிக்கல்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், ஏமாற்றங்கள் குறையும், எதிர்பார்ப்புகள் குறையும், நிம்மதி நிலைக்கும், தொழில் முன்னேற்றம் பெருகும், புலம்புவது நம்மை விட்டு அகன்று போகும். எல்லாவற்றையும் விட நம்மை கட்டி வைத்திருக்கக்கூடிய கட்டுகள் என்று நாம் நினைக்கக்கூடிய அனைத்தையும் இந்த இறைவார்த்தை என்ன செய்யும்? முறியடிக்கும். ஆனந்த் பிள்ளை, ஆனந்த் பிள்ளை, நீங்க யூடியூப்ல எல்லாம் ஆனந்த் பிள்ளைன்னு போட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய சாட்சியத்தை அவரே சொல்லுவார். ஆனந்த பிள்ளை இன்றைக்கு உலக அளவிலே மிக பிரபலமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், தன்னம்பிக்கை பேச்சாளர். அவருடைய உரைக்கு 1 மணி நேரத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கேட்பதற்கு தயாராக கம்பெனிகள் இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக மக்களுக்கு தன்னம்பிக்கை உரைகளை கொடுக்கிறார். அத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்கின்றார். இந்த ஆனந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார். அதாவது இவருடைய குடும்பம் ஒரு பிராமண இந்து குடும்பம். ஆனந்த பிள்ளையினுடைய குடும்பம் பிராமண இந்து குடும்பம். இந்த இந்து குடும்பத்திலே பிறந்த இவர் சிறு வயதிலிருந்து எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் ஒன்று விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய தந்தை எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். இப்போ இவர் பிறந்த அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. எப்பா, ஒரு நல்ல செய்தி இருக்குது, ஒரு கெட்ட செய்தி இருக்குது, உனக்கு எது முதல்ல சொல்லணும்? அது நல்லதை சொல்லு. உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. கெட்ட செய்தி, உனக்கு பிசினஸ்ல நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம். இவருக்கு இப்போ அழணுமா சிரிக்கணுமான்னு தெரியல. அவர் போனை வச்சார். வீட்டில் வந்த எல்லாரும் சொல்றாங்க, இந்த பையன் பிறந்தது தான் காரணம், உங்க குடும்பத்தில் நஷ்டம் வந்து பார்த்தியா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் தான் இந்த குடும்பத்துக்கு சாபம் அப்படின்னு இந்த குழந்தைய யாருமே தூக்கலையா, பக்கத்தில் போய் குழந்தைய தூக்கலையா. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது சபிக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை பிறந்ததும் குடும்பத்தில் நஷ்டம் வந்தது பார்த்தியா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போக போக அப்பாவுக்கு மனநிலை தவறியது. ஏன்னா கடன் சுமை கூடுகிறது, மனநிலை தவறுகிறது. அப்பா பார்க்குறாரு, இந்த சின்ன குழந்தைக்கு பேர் வைக்கணும், அவனை எல்லாரும் வெறுக்கிறாங்க. அதனால ஆனந்த்னு பேர் வச்சார். ஆனந்த்னு அர்த்தம் என்ன? சந்தோஷம். பேர்லையாவது என்ன இருக்கட்டு? சந்தோஷம் இருக்கட்டு. ஆனந்த்னு பேர் வைக்கிறார். இவன் 7 வயது இருக்கின்ற பொழுது அப்பா ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தனால தூக்கு போட்டு இறந்து போனார். இதை இறந்து போனப்போ யாருமே அந்த உடலை இறக்கல. விளையாடி கொண்டிருந்த அந்த சின்ன பையனை கூப்பிட்டு மேலே ஏற சொல்லி அந்த கயரை வெட்ட சொன்னாங்க. வெட்டி உடலை கீழே இறக்குறதுன்னு சொன்னாங்க. நீ தான் உங்க அப்பாவை கொன்ன, நீ பிறந்தது தான் அந்த குடும்பத்துக்கு தாரித்திரியம், நீ பிறந்தது தான் இந்த குடும்பத்துக்கு கேடு அப்படின்னு இந்த சிறுவனை மீண்டும் குற்றம் சொல்லுகின்றார்கள். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இந்த அப்பாவினுடைய தங்கை, அவனுடைய மாமி, கணவனுடைய வீட்டில் இருந்து திரும்ப வராங்க. எப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ கணவன் சொல்கிறாரு, நமக்கு குழந்தை வேணும், நான் இன்னொரு திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஓகே நீங்கள் திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிச்சு. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புதுசாக பொண்ணு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வீட்டில் சொன்னாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவள் இருந்தால் எப்படி எங்கள் பொண்ணு நிம்மதியாக எங்கே வாழ்வா, அதனால் அவளுக்கு வீட்டுக்கு போக சொல்லு, இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்னு. அப்போது இந்த கணவன் சொல்கிறாரு, நமக்கு ஒரு குழந்தை தானே முக்கியம் குடும்பத்துக்கு, அதனால் நீ உன் வீட்டுக்கு போ. இல்லைங்க, நான் வீட்டுக்கு போகல, இத்தனை வயசாயாச்சு, இனி எங்கள் வீட்டுக்கு போனால் எப்படி, நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரியாக இங்கே இருக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா திரும்ப சொல்லுது. அதில் மாறி மாறி வாக்குவாதம் வருது. இந்த அம்மா ஆவேசத்தில் போய் கிச்சனில் போய் மண்ணெண்ணெய் ஊட்டி தீ கொடுத்துருச்சு. அதுக்கும் சொன்னாங்க, இந்த பையன் பிறந்தது தான் இந்த குடும்பத்துக்கு சாபம்.
கொஞ்ச நாள்ல சொந்த சகோதரி, திருமணம் செய்து கொடுத்த சகோதரி கணவனுடைய வீட்டிலே வரதட்சணை பிரச்சனை. அம்மா அந்த பிள்ளைய பார்க்க போனப்ப சொன்னாங்க, நீங்க கூட்டிட்டு போங்க, திருப்பி கொண்டு விடுறதா இருந்தா இவ்வளவு நகை இவ்வளவு பணம் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யணும், திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற. இந்த பெண் மனம் உடைந்து கிச்சன்ல போய் விஷம் சாப்பிட்டு இறந்து போன. நான் அதிகமாக மிகைப்படுத்துவது போல உங்களுக்கு இருக்கும். நான் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையுமே ஆனந்த் பிள்ளை சொன்ன சாட்சி, நானாக சொல்லக்கூடிய கதையல்ல இது. ஆனந்த் பிள்ளைன்னு நீங்க போட்டா யூடியூப்ல சொல்லுவார் அவர். அந்த அக்கா இறந்து போறாங்க. இவனுக்கு பயங்கர வேதனை. ஏன்னா எல்லாரும் இவனை தான் என்ன செய்றாங்க, திரும்ப திரும்ப குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப கடைசியா பட்டகாலே படும் கெட்டக்கூடியே கெடும் தங்கச்சி இருக்கிறாங்க, தங்கச்சி கேன்சர். ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த ஒரு சிறு இளைஞனுடைய மனசு என்ன பாடுபடும் இல்லையா? எல்லாரும் திரும்ப திரும்ப இவனையே பழி சொல்லுகின்றார்கள். அவன் நினைச்சான், இனி இந்த வீட்டில் என்னால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வீட்டை விட்டு தப்பி ஓடினவனுக்கு அம்மாவுக்கு நினைவு வந்தது. 3 மாதம் தாண்டி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே அவனுடைய நோய்வாய்ப்பட்டிருந்த சகோதரி இறந்து போயிருந்தான். இறந்து 3ஆவது நாள் காரியங்கள் கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்தவுடனே இவனை சொன்னாங்க, இவன் என்ன பையன், இவன் பிறந்த உடனே அப்பாவை கொன்னான், வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணான், இப்போ தங்கச்சியும் கொன்னான், தங்கச்சியினுடைய சாவுக்கு கூட வராமல் இவன் எல்லாம் பையனா அப்படின்னு ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் நினச்சான் ஒரு 3 மாதம் கூட, ஏன்னா தங்கச்சியினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்று. அம்மா சொன்னாங்க, எப்பா எனக்கு நீ மட்டும்தான் இருக்கிற, எங்கேயும் போயிடாத, நீ மட்டும்தான் எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னதுனால வீட்டிலே இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் பேசின வார்த்தை எல்லாம் இவனுக்கு காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குது. படுத்தா தூக்கம் வராது, உருண்டு புரண்டு 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 படுத்து பார்ப்பான், தூக்கமே வராது, யாரோடத்திலும் ஃப்ரீயாக பேச முடியாது, எல்லாரும் இவன் ஒரு மாதிரி பார்க்கறது மாதிரி அவன் நினைச்சிடான். அது அப்படி தானே, நமக்கும் அப்படி தானே. மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்தானே யாரையும் முகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவன் சோகத்தில் இருக்கிற மனசில் நினைக்கிறேன், எல்லாம் முடியும், ஒரு 3 மாதம் கூட ஆகட்டு, நானே என் வாழ்வை முடித்துக் கொள்வேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ ஒரு நாள் இவன் வேதனை தாங்க முடியாம ஒரு முடிவெடுத்துட்டான். அப்பா செய்ததை நானும் செய்வேன். அப்பா என்ன செய்தார், தூக்கு போட்டார், நானும் தூக்கு போடுறேன். ஒரு கயிறு எடுத்தேன். அப்பா தூக்கு போட்ட அதே இடத்துல கயிறை கொண்டு கட்டுறான். கட்டுனவன் ஒரு சேருக்கு மேலே ஏறி நிற்கிறான். கயரை கழுத்தில் போட்டாச்சு. கழுத்தில் போட்டவன் நேருக்கு பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு செல்ஃப் இருக்கு. செல்ஃபில் ஒரு சின்ன பைபிள் இருக்குது. இவன் சின்ன கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற பொழுது யாரோ கொடுத்த ஒரு பைபிள். அந்த பைபிளில் கோல்டன் கலர் பூசி இருந்து, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பகுதியில் கோல்டன் கலர் பூசி இருப்பாங்க இல்லையா. அந்த கோல்டன் கலர் பூசி இருந்ததுனால அவனுக்கு அந்த பைபிள் பிடிச்சது. ஏன்னா அவன் இந்து சமயத்தை சார்ந்தவன், எனவே பைபிள் வாசிக்க மாட்டான், வாசிக்க விருப்பம் இல்லை. ஆனால் பைபிளுடைய அந்த கலர் கோல்டு கலராக இருந்ததுனால எடுத்து என்ன செய்தான், அந்த செல்ஃபில் வச்சுருந்தான். இப்போ இவன் மேலே ஏறி நிற்கிறான், கழுத்தில் கயிறு போட்டாச்சு. அங்கே பார்த்தா அந்த பைபிள் இருக்குது. இந்த பைபிள் இவனை கூப்பிடுறது போல இருக்கு, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இவன் நினைக்கிறான், நான் ஏன் அங்கே போனோம், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அது கிறிஸ்தவருடைய பைபிள் இல்லையா அப்படின்னு. இருந்தாலும் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஒரு வேளை நான் வாசிக்காமல் போனேன், எதையாவது மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு கயரை விட்டுட்டு கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கினவன் அந்த சின்ன, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நீல கலரில் ஒரு பைபிள் இருக்கு இல்லையா, ஃப்ரீ பைபிள் இருக்கும். அந்த பைபிளை எடுக்கிறான். எடுத்தப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி இவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் ஸ்கூலில் படிக்கும்போது அவன் இயேசுவை பற்றி கதைகள் கேட்டிருக்கிறான். இப்போ இயேசுவை பற்றி இவன் அறிந்திருந்த வகையில் என்ன செய்கிறான், பைபிள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறான். அங்கே பார்த்தா இயேசுவை பற்றி அது போல் கதையாக ஒன்றுமே இல்லை. இவன் என்ன பண்ணான், கடைசியில் பார்த்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பைபிளில் பின்னாடி இருக்கும் ஒரு வார்த்தையும் அதுக்கு ஏற்ற இறை வார்த்தை. இப்போ நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி அப்படின்னு நிறைய அட்டவணை பார்த்துருக்கீங்களா, அப்படி பார்த்துருக்கீங்களா? அதாவது மகிழ்ச்சின்னு போட்டு ஒரு கொஞ்சம் இறை வார்த்தை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இறை வார்த்தையை மகிழ்ச்சி தேவைப்படுவர்கள் வாசிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ இவனும் பார்க்குறான், அந்த இது இருக்குது. இவனுக்கு மனசுக்கு என்ன தேவை, இப்போ அமைதி இல்லாமல் இருக்கக்கூடியவன் அமைதி தேவை. அவன் அமைதி பார்க்குறான், பீஸ்ன்னு பார்க்குறான். அங்கே பார்க்கும்போது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறை வார்த்தை. உடனே அங்கே தேடுறான், யோவான் நற்செய்தி 14:27 எடுத்து வாசிங்க. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இவனுக்கு என்ன தேவை இப்போ, அமைதி. அமைதி. ஆனால் இங்க வாசித்த வார்த்தை என்னது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன்.
நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இவனுக்கு என்ன பிரச்சனை? உள்ளங்கலங்கி அங்கலாய்த்து எல்லாம் நிர்மூலமாகி இனி எனக்கு வாழ்வே இல்லை என்று சொல்லிக் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு இளைஞன், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னது? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அவன் வாசித்துட்டு நினைக்கிறான், இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன், ஆனால் இவ்வளவு உறுதியாக அமைதியை உங்களுக்கு தருகிறேன் அவர் சொல்றாருன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கயிறு மேல தொங்குது. அதை விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த 14ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கிறான். 14 மிக அழகான வார்த்தை இருக்கிறது. 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். 19 நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். Praise the Lord. நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். சாகிறதுக்கு முடிவெடுத்த ஒருத்தனுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவன் தொடர்ந்து வாசிக்கிறான். அதன் பிறகு யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடன் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன். அப்ப இவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்ப நான் இயேசுவை நம்பினால் எனக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும். அன்புமிக்கவர்களே, அதன் பிறகு அவனுடைய நண்பனை சந்திக்கின்றான். நண்பன் வழியாக அவனுடைய இன்னொரு கல்லூரியிலே பேராசிரியரை சந்திக்கின்றான். அந்த பேராசிரியர் வழியாக இவனுக்கு அதிகமான இறைவார்த்தைகளை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை சாட்சியாக சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் கேட்டு இயேசு கிறிஸ்துவை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். விவிலியத்தை திரும்ப 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 வாசித்து ஆறுதலின் வார்த்தைகளை தனதாக்கி கொள்ளுகின்றான். தனதாக்கி கொண்டவன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கின்றார். அது மட்டுமல்ல, கடவுள் அவர் அதாவது இவன் எதற்கும் உதவாதவன், எதற்கும் லாயக்கற்றவன், இவனால் இந்த குடும்பத்திற்கு கேடு, இவனால் இந்த குடும்பத்திற்கு சாபம், இவன் பிறந்ததே இந்த குடும்பத்திற்கு சாபம் என்று சபிக்கப்பட்ட ஒருவனாக கருதப்பட்டவன் இன்றைக்கு உலகத்திலே, உலக அளவிலே, உலக அரங்கிலே பல மக்களால் பணம் வைத்துக் கொண்டு தேடப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றார். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1 லட்சம் கொடுத்து அவருடைய உரையை கேட்பதற்கு கம்பெனிகள் தயாராக இருக்கிறது. ஆனந்த் பிள்ளை. எனவேதான் நம்ம கையில தான் இருக்குது ஆயுதம். அதை எடுக்கணும். எடுத்து என்ன செய்யணும்? சத்தமா வாசிக்கணும். வாசிக்க 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 வாழ்க்கையிலே மாற்றத்தை நம்மால் காண முடியும். இப்போ சோதனை வருது, நமக்கு ஒரு நெருக்கடி வருது, அங்கலாய்ப்பு வருது. என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறோம். அப்படிதானே, ஒண்ணுமே ஓடல, என்ன செய்யணுன்னே தெரியல. இயேசுவுக்கு சோதனை வந்ததா? அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணார். அப்படிதானே. எங்க பண்ணாரு? எங்க கல்வாரியிலையா? பாலைவனத்தில் பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. நான் கேட்ட கேள்வி, இயேசுவுக்கு சோதனை வந்ததா? வந்து இயேசு என்ன பண்ணார்? சோதனைகளை இயேசு எப்படி எதிர்கொண்டார்? இயேசு சோதனை என்ன? எத்தனை சோதனை இயேசுக்கு வந்து? நீங்க எல்லாம் இருக்கிறது பார்த்தா யார் சோதித்தா? சாத்தான் சோதித்தான். எத்தனை சோதனை? எத்தனை தடவை? ஒரு அம்மா கையெடுத்தாங்க. சாத்தான் அழகை எத்தனை தடவை சோதித்தது இயேசுவை? 3 தடவை. அப்படிதானே? அந்த சோதனை என்னெல்லாம் சொல்லுங்க. கல்லை அப்பமாகு, மேலே இருந்து கீழே குதி,
கோயில் இடின்னா அது வேற. அது நீங்கள் அது வந்து பரிசேயர்கள் விவாதத்தில் சொன்னது. விவாதத்தில் கல்லை எப்பமாக்கு முதல். ரெண்டாவது என்னை தண்டனிட்டு வணங்கு. மூன்றாவது மேலே இருந்தீங்க. அப்போ இது வந்து இயேசுவுக்கு வந்த சோதனை. இயேசு இந்த சோதனையில் எப்படி எதிர்கொண்டார்? எப்படி சாத்தானே போன்னு சொல்லி விட்டார். அப்படிதானே, நீ போடா. அப்படியா? இறைவார்த்தையினால். அதான் திட்டுனாரா? கோவப்பட்டு கெட்ட வார்த்தை பேசினாரா? சாத்தானை பார்த்து அடிக்க போனாரா? இப்ப பாரு உன்னை இன்னைக்கு பார்த்து உண்டு இல்லைன்னு பண்ற. அப்படி பண்ணாரா? என்ன செய்தார்? இயேசு செய்தது, சோதனை வந்த பொழுது 3 இறை வார்த்தைகளை எடுத்து முன்வைக்கின்றார். சாட்சியத்தின் வார்த்தை. நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியத்தின் வார்த்தை. 3 இறை வார்த்தைகளை எடுத்து முன்னால் வைக்கின்றார். இப்ப முதல் சோதனை எடுங்க, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. அப்பொழுது அவரிடம், நல்லா கேளுங்க. அதாவது எனக்கு சோதனை இருக்கிறது, எனக்கு அதிகமான குழப்பம் இருக்கிறது என்று மனதை போட்டு அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்களே கேளுங்கள், உங்களுக்கானது. இயேசுவிற்கு சோதனை வந்த பொழுது இயேசு சோதனையை எப்படி எதிர்கொண்டார் என்றால் இறைவார்த்தை வழி எதிர்கொண்டார். அவர் உட்கார்ந்து அழல்ல, உட்கார்ந்து புலம்பல்ல, யாரையும் குறை சொல்லல, தனக்குத்தானே நொந்து கொள்ளவில்லை. நம்ம அதையும் செய்கிறோம் இல்லையா? நான் தான் காரணம், என்னால தான் காரணம், நொந்து கொள்றோமா இல்லையா? இயேசு எதுவும் செய்யவில்லை. அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருந்த 3 இறை வார்த்தை எடுத்து முன்னால் வைக்கிறார். பாசிங்கம்மா. அப்பொழுது அழகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றது. இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளையிடும். இயேசு உடனே தன்னுடைய மேன்மையை நிரூபிக்க கல்லை எப்பமா மாத்தினாரா? மாற்றல. அதுக்கும் அவர் முயற்சி எடுக்கல. நம்மளை போல நம்ம நிரூபிக்க பாடுபடுறோம். நிரூபிக்கணும், எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். நிறைய பேர் அதனால தான் வேதனையும் பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. எந்த விஷயத்திலும் கடவுளுக்கு மட்டும் உண்மை உள்ளவர்களாக இருந்தா போதாதா? கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு உண்மை உள்ளவர்களாக இருந்தா போதாதா? இருந்தா யார் யாருக்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஊரில் உள்ள எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்காகத்தான் பல நேரத்தில் வாழ்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க எப்படி நினைப்பாங்க, இப்படி நினைச்சு நம்மில் பலர் நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப இயேசு தன்னை அங்கே நிரூபிக்க முயற்சி எடுக்கவில்லை. அவர் என்ன பண்ணாரு? இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. இணைச்சட்டம் 8:3. இந்த இறைவார்த்தையில் மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அது எங்கே இருந்து எடுத்த இறைவார்த்தை? இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் எடுத்தது. சரி, 2வது சோதனை என்னது? 7வது இறைவார்த்தை. நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையது ஆகும். அனைத்தும் உம்முடையது ஆகும். அதற்கு ஒரு இறைவார்த்தை. இணைச்சட்டம் 6:13 எழுதி வச்சிருங்க. இணைச்சட்டம் 6:13. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக. அப்ப 2 இறைவார்த்தை, 2 சோதனை, 2 இறைவார்த்தை. நீங்க பாருங்க, அழகையும் எதிர்வாதம் பண்ணல. அப்படிதானே? அப்படி ஒண்ணு இல்லை, இது இப்படி, அப்படி ஒண்ணும் இல்லை. இறைவார்த்தை சொன்ன உடனே அடுத்த சோதனை. அந்த சோதனை அதோட முடிஞ்சு போச்சு. விளக்கிட்டு நிக்கல, நிரூபிக்க பாடுபடல, விவாதம் செய்யல, அமைதியாக 3 இறைவார்த்தை எடுத்து வைக்கின்றார். 2 இறைவார்த்தை எடுத்து வச்சார், 2 சோதனை க்ளோஸ். இப்ப 3வது அழகை எவ்வளவு தந்திரம் உள்ளது பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இறைவார்த்தை எடுத்து வச்ச உடனே சாத்தானும் இறைவார்த்தை கொண்டு வருகிறது. அழகைக்கு என்ன தெரியும்? நம்மளை விட கூடுதலா இறைவார்த்தை தெரியும். அது என்ன சொல்லுது? நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். 10 உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். திருப்பாடல் 91:11-12. எப்படி? இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும்.
குதிச்சா மட்டும் போதாது, அதுக்கு பேக்கப்புக்கு 2 இறை வார்த்தை கூட சொல்லுது. நீர் குதிக்கின்ற பொழுது உம்முடைய தூதர்கள் உம்மை பாதுகாப்பார்கள் என்றும் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா. திருப்பாடல் 91:11-12 என்ன செய்து மேற்கோள் காட்டி அடுத்த சோதனை. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? இணைச்சட்டம் 6:16 எடுத்து வாசியுங்கள். இணைச்சட்டம் 6:16. மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லி உள்ளதே. இப்போ உனக்கு இறைவார்த்தை தெரியும், ஆனா அது அறகுறை இறைவார்த்தை, எனக்கு அதை விட கூடுதலா தெரியும் அப்படின்னு இயேசு என்ன சொல்றாரு? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது. இப்ப சொல்லுங்க, நம்முடைய சோதனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இறை வார்த்தையால் மட்டும் நம்மால் இந்த சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். நம்ம வீட்டில் இருக்குது, ஆனால் நம்ம கையில் தொடுறதே கிடையாது. நிறைய நேரங்களில் வீட்டில் வாசிக்கிறதே கிடையாது. எடுத்து வாசிக்க தொடங்குவோம். கண்டிப்பாக வாழ்க்கையிலே நாம் இதுவரையிலும் காணாத மாற்றத்தை நம்மால் காண முடியும். இதை எடுத்து வாசியுங்கள். மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை. எனவே விடுதலை வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்றால், இறை வார்த்தையை நாம் இதயத்திற்கு சொந்தமாக மாற்ற வேண்டும். வாசிங்க மார்க்கு 12:24. அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. கடவுளின் வல்லமையும் தெரியாது. மறைநூலும் தெரியாதுன்னா என்னது? இறைவார்த்தையும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது. அதாவது கடவுள் உங்களுக்காக இவ்வளவு காரியங்களை செய்திருக்கின்றாரே இல்லையா? ஒன்றும் செய்யலையா கடவுள் உங்களுக்கு? எவ்வளவோ இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் எங்க இருந்த நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு கடவுள் செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கின்ற பொழுது அதை அறிந்து அவரை இன்னும் என்ன செய்யணும்? ஆழமாக அன்பு செய்வதற்கு இறை வார்த்தை உதவி செய்கிறது. இப்போ தவறான கருத்து வாசிங்கம்மா, அது மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். யார் என்ன சொன்னாலும் ஒண்ணு நம்பி ஓடுறோம் இல்லையா? ஆனால் இறைவார்த்தையை நாம் முழுமையாக அறிந்து கொண்டோம் என்றால் எங்கேயும் நம்ம போக வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் ஆயுதம் நம்முடைய கையிலே. எனவேதான் இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். கையில பேனா வச்சு என்ன செய்யணும்? அடிக்கோடணும். பைபிள் அழுக்காகட்டும், பைபிள் கிளியட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. பராமரிப்பு இல்லாம கிழிஞ்சு போறதில்லை. வாசித்து 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 என்ன செய்யணும்? பைபிள் கிழியணும். அடிக்கோடிட்டு அந்த வார்த்தைகளை சொந்தமா மனப்பாடம் செய்யணும். மனப்பாடம் செய்ய அந்த வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாக மாறும். அதனால தான் இயேசு உடனே பைபிளை தூக்கல. எப்படி? ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருந்தது மறைநூல். இணைச்சட்டத்திலிருந்து 3 இறை வார்த்தை சரியான நேரத்தில் என்ன செய்யறாரு? எடுத்து முன் வைக்கிறார். இப்போ நம்மளுக்கு முன் வைக்கணும்னா பைபிள் நமக்கு இறை வார்த்தை தெரிந்திருக்கணும். இப்போ நீங்க எடுத்து வாசியுங்கள் 34ஆம் அதிகாரம் ஏசாயா 34:16. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 34:16. ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளைகள் நான் சொன்ன வார்த்தை கட்டளை இதுவே. அவரது ஆவிதான் அனைத்தையும் ஒருங்கிணைத்துள்ளது. அன்புமிக்கவர்களே, ஒரு புதிய கருத்து உங்களுக்கு சொல்றேன், கவனமாக கேளுங்கள். சரியா? எதுவுமே தனித்திருக்காது, இணைந்து வரும். நம்ம தூய ஆவியினுடைய ஆற்றலால் எந்த சக்தியை நம்மால் எதிர்கொள்ள முடியும்னு பார்த்தோம், அப்படிதானே? அப்ப அந்த தூய ஆவி நம்மோடு இருக்கிறார் என்றால் எப்படி? இறைவார்த்தை வாசிக்கின்ற பொழுது. இப்போ தூய ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மாற்றம் வருவது உறுதி. சரிதானா? மாற்றம் வருவது உறுதி. ஆனா வார்த்தை மட்டும் தனியா வராது. கூட என்ன வரும்? இப்ப நான் பேசுறேன், அப்படிதானே? நான் பேசுறேன்னா
பேசுறேனா? ஆமா. நான் பேசும்போது என்ன வருது? வார்த்தை வருது, சத்தம் வருது இல்லையா? வார்த்தை வருது, சத்தமா வருது. கூட என்ன வருது? கூட என்ன வருது? உமிழ்நீ, துப்பல் வருதுன்னா அது ஆவேசத்தில் பேசும்போது கொஞ்சம் எல்லாம் வரணும். துப்பல் வரதில்லை, வார்த்தை வருது. கூட என்ன வருது? ஜீவன் வருதா? வார்த்தை வருதா? கொஞ்சம் வருது, அப்படின்னா வார்த்தை கொஞ்சம் வருது. ஆனால் நான் வாயை மூடும் போது என்ன வரல? காற்று வரல, சவுண்டு வரும். என்ன வரல? காற்று வரல. அப்போ வார்த்தை வரணும்னா கூட என்ன வரணும்? காற்று வரணும், ஆவி வரணும். இப்போ இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது கூட என்ன வரும்? காற்று வரணும், ஆவி, தூய் ஆவியானவர் வருவார். வார்த்தை தனியாக வராது, வார்த்தை வாசிக்க 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 தூய் ஆவியானவரும் அங்கே செயல்படுவார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 16ஆம் அதிகாரம் 20வது வரை வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு வீட்டில் இருந்து உட்கார்ந்து ஒரு அம்மா வாசிக்கிறாங்க, சத்தமா வாசிக்கிறாங்க. வாசிங்க. ரோமையர் 16:20. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் அப்படின்னு ஒரு அம்மா வீட்டில் உட்கார்ந்து சத்தமா வாசிக்கும் போது வார்த்தையோடு தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது அந்த வீட்டில் மாற்றம் வருமா வராதா? திரும்ப திரும்ப உங்களுக்கு சமாதானம் தருகின்ற கடவுள் சாத்தானை உங்கள் காலடியிலே நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார். திரும்ப திரும்ப வாசிக்கின்ற பொழுது வார்த்தையும் வருகிறது, தூய ஆவியானவரும் வருகின்றார். மாற்றம் வருமா வராதா? வருவது உறுதி. எனவேதான் சரியான நேரத்தில், நல்லா கேளுங்க, என்ன ஒரு $1 மில்லியன் விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு புதிய மருந்து உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? எல்லாருக்குமே ஆசை உண்டு, அப்படித்தானே? சரியான நேரத்தில் இறைவார்த்தை நான் எடுத்து முன்னாடி வைக்கணும். என்னுடைய பிரச்சனைக்கு தேவையான இறைவார்த்தை நான் முன்னாடி எடுத்து வைக்கணும். சரியான நேரத்தில் இறைவார்த்தையை நம்மிலே செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கிடைக்கிற நேரம் எல்லாம் பைபிள் வாசிக்கணும், அவ்வளவுதான். சரியான நேரத்தில் இறைவார்த்தை நம்மிலே செயல்பட வேண்டும் என்றால் கிடைக்கிற நேரம் எல்லாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். வாசித்து வாசித்து அடிக்கோடிட்டு அது நம்முடையதாக மாற்ற வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாக மாற்ற வேண்டும். எனவே எல்லா தீமைகளினின்றும் நம்மை விடுவிக்க ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டார் என்று நாம் நம்புகிறோம் என்றால் இந்த இறை வார்த்தைகளை நமதாக்க வேண்டும், அதை அறிந்திருக்க வேண்டும். எல்லா நாளும் வாசித்து திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். வார்த்தை என்ன செய்யணும்? நான் கண்டுபிடித்து இப்போ 2 வார்த்தை, சரியா? நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் சொல்றேன். ஒன்று லோகோஸ், இன்னொன்று ரேமா. லோகோஸ் என்பது எழுதப்பட்ட வார்த்தை. லோகோஸ்னா வார்த்தை, சரியா? வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. அது எங்கே இருக்கு? பைபிள்ல இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வார்த்தை லோகோஸ். ரேமான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரேமான்னா என்னுடைய நெருக்கடி நேரத்திலே கடவுள் என்னோடு பேசுகிறார் இல்லையா? பைபிள் வழியா, வார்த்தை வழியா பேசுறார் இல்லையா? அந்த எனக்கான வார்த்தை தான் என்னது? ரேமா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அது ஒரு மந்திர சக்தி போல இப்படிதான் நம்ம பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம். வெளியே போகும்போது, எங்கேயாவது போகும்போது, அது வரைக்கும் பைபிளை தேடாத்தாள் அந்த பைபிள் எடுத்துட்டு வா அப்படி பார்த்து ஒரு குத்து. பழைய கதை உங்களுக்கு நினைவு இருக்கு இல்லையா? நினைவு இருக்கா? யூதாஸுக்கு கதை. ஒரு ஆள் இப்படி தான் எல்லா நாளும் காலையில் 5 மணிக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து இதை மாதிரி பார்ப்பார். அண்ணன் எடுத்தார். எடுத்த உடனே அங்கே வந்தது, யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான், யூதாஸ் தூக்கு போட்டு செத்த காலையில் இப்படி அப்படின்னு திரும்பவும் ரொம்ப பக்தியா முத்தி முன்னாடி பின்னாடி சைடெல்லாம் கிஸ் பண்ணி கண்ண மூடி, ஆண்டவர் இந்த தடவை நல்லது வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே குத்துனாரு. நீரும் போய் அவ்வாறே செய்யும். இயேசு அந்த இளைஞரிடத்துல சொன்னது என்னது? நீரும் போய் அவ்வாறே செய்யும். 2 தடவை போச்சு. இனியாவது ஆண்டவரே கடை அப்படியெல்லாம் வச்சு கடைசியில் ஒரு கூத்து. செய்ய வேண்டியதை விரைவாய் செய்.
இயேசு யூதாசிடம் சொன்னது என்னது? நீ செய்ய வேண்டியதை விரைவாக செய். அதனால அதை முறையா பயன்படுத்தலைன்னா இப்படிப்பட்ட இறைவார்த்தை நமக்கு கிடைக்கும். இது ரேமா அல்ல, சரியா? நான் சொன்ன ரேமா என்பது நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய நெருக்கடியிலே, நம்முடைய குழப்பத்திலே கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்று நாம் ஜெபித்து எடுக்கக்கூடிய ஒரு இறைவார்த்தை உண்டு இல்லையா? அது நமக்கான வார்த்தை. ஒரு அம்மா கணவனை இழந்திருக்கிறாங்க. 29 வயது, 29 வயது, 2 சின்ன பொம்பளை பிள்ளைகள். இந்த அம்மாவுக்கு பயங்கர வருத்தம். ஏன்னா கணவன் இறந்து போயிட்டாரு. எல்லாரும் ஒரு மாதிரியே பேச ஆரம்பிப்பாங்க. 2 பெண் குழந்தைகள் வேற, வேலைக்கு போனது கிடையாது, எல்லாவற்றையும் கணவன் தான் பார்த்து கொள்கின்றார். இனி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து நடுங்கி போய் நிற்கிது. ஒரு வாரத்தில் இந்த அம்மா ரொம்ப தளர்ந்து போயிடுச்சு. சோர்ந்து போன அம்மா மனசுக்குள்ள நினைக்குது, இனி நம்ம வாழ்ந்தா சரியாகாது. ஏன்னா எனக்கு சின்ன வயசு, வாழ விட மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைகள் வேற, எப்படி நான் இதை வளர்க்க முடியும், குடும்பத்திலேயும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு நம்ம மனவேதனையோடு இருக்கிறாங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்னது? செத்து போகிறதான் நல்லது. அன்புமிக்கவர்களே, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. அதே நான் சொன்ன ஆனந்த பிள்ளையினுடைய அதே வாழ்க்கை போலதான். அதாவது சில ஆட்களுடைய வாழ்க்கையில கடவுள் செயல்படக்கூடிய விதம் மிக அழகானது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுள் செயல்படுவார். அந்த அம்மா என்ன பண்றாங்க? ரொம்ப வேதனையோட மனம் கசிந்து ஜெபம் செய்துட்டு பைபிள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்தது எசாயா 54. எசாயா 54 ஒரு பெரிய வாக்குறுதியினுடைய பட்டியல். எசாயா 54 இந்த 10வது இறைவார்த்தை, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரனும். எல்லாரும் வாசிங்க. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரனும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ என் சமாதான உடன்படிக்கையோ உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் நானே. அடுத்த வார்த்தை, துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே. இவளுக்கு என்ன பிரச்சனை? துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கடிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாமல் தவிப்பவளே. அதானே அவளுக்கு பிரச்சனை. அடுத்த வார்த்தை என்னது? இதோ மாணிக்க கற்களால் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு பயந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? நான் உன்னோடு இருக்கிறேன், உன் அடித்தளத்தை வரும் கல்லால் அல்ல மாணிக்க கற்களால் அமைப்பேன். இதை கேட்கும் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் இருக்குமா இருக்காதா? அடுத்த வார்த்தை வாசிங்க. நீலக்கற்களால் நிறுவுவேன். 13 உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். என்ன பிரச்சனை? 2 பொம்பளை பிள்ளைய எப்படி வச்சு வாழ போறேன்னு நினைச்ச அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு பெறுவர். நீ பயப்பட. 4வது இறைவார்த்தை, அஞ்சாதே. 4 அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய், வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைம்பெண்ணின் இழிநிலை இனி நீ நினைக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர். இங்க என்ன பிரச்சனை? இதுதான் ரேமா. அதாவது என்னுடைய நெருக்கடியான நேரத்திலே நான் ஜெபித்து எடுத்து வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. அது என்னது? கடவுள் எனக்காக வைத்திருக்கக்கூடிய வார்த்தை, என்னோடு பேசக்கூடிய வார்த்தை. எனவே நம்முடைய கேள்விகளுக்கான பதில் எங்க இருக்குது? எங்க இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்குது. நாம் அதை என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிக்கணும். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அன்றாடம் வாசிக்க வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இங்கே இருக்கிறது என்றால் நாம் தேடி கண்டுபிடிக்கின்றோம் என்றால் வாசித்து 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 நாம் அதை அன்பு செய்ய வேண்டும். இந்த சீனாவில எல்லாம் பைபிள் எப்பவும் கிடையாது. நமக்கு அப்படி தானே. நமக்கு எப்போ இது விளையாட்டாச்சு? எப்போ விளையாட்டாச்சு? ஆளுக்கு ஒரு பைபிள்னு சொன்னதோட விளையாட்டாச்சு நமக்கு. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. நம்ம கோயில்களில் ஒரு பைபிள் தான் இருக்கும், அதுவும் லத்தீன் மொழியில் இருக்கும், பெருசாக இருக்கும். அதை தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்து
நற்செய்தி வாசிப்பாங்க, அப்படியே மூடி என்ன செய்வாங்க, உள்ளே கொண்டு வைப்பாங்க. அப்போ நம்ம ஆட்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குமா, ஒரு தடவை என்னுடைய கண் அந்த நற்செய்தி நூலில் படாதா? பழைய ஆட்களுக்கு ஒரு தடவையாவது இந்த என்னுடைய கண், என் பார்வை இந்த நற்செய்தி நூலில் படாத, அந்த பைபிளை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏங்குவாங்களாம். ஏன்னா மூடி வச்சுருப்பாங்க, திறப்பாங்க, வாசிப்பாங்க, மூடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாருக்கும் பைபிள் என்னாச்சு, நமக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாமல் போயிடுச்சு. சரிதானே? இன்றைக்கும் சீனாவில எல்லாம் சில இடத்துல அண்டர் கிரவுண்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க நேரடியாக கடவுளை வழிபட முடியாது, திருப்பலியெல்லாம் வைக்க முடியாது. வீடுகளுக்கு அடியிலே பாதாள அறைகளிலே தனியாக இருந்து என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமாக அவர்கள் வழிபாடு நடத்துவார்கள். அப்போ எல்லாம் எப்போவாவது அங்கே ஒரு பைபிள் கொடுப்பாங்களாம். சில இடத்துலேருந்து போகிறவங்க என்ன செய்வாங்க, பைபிள் கொண்டு போவாங்களாம். பைபிளை பார்த்த உடனே சொந்த குழந்தை, அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை எவ்வளவு ஆதரவோடு அரவணைப்பாங்களோ அந்த ஆதரவோடு என்ன செய்வாங்களாம், பைபிளை எடுத்து நெஞ்சோடு சேர்த்து பிடிப்பாங்களாம். அப்பாடா, ஒரு பைபிள் எனக்கு கிடைச்சது. எல்லாரும் முந்து உட்காருங்க, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது நீங்கள் இங்கே வாரீங்க, வரும்போது இந்த பக்கம் பைபிள் இருக்குது, பைபிள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் நற்கருணை கதிர் பாத்திரம் இருக்கு இல்லையா, கதிர் பாத்திரம் இருக்குது, அதை வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டுல எதில் இயேசுவின் பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது? இந்த பக்கம் திறந்து பைபிள் இருக்குது, இந்த பக்கம் நற்கருணை கதிர் பாத்திரத்தில் எழுந்தேற்றம் செய்து வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டுல எதில் இயேசுவின் பிரசன்னம் கூடுதலாக இருக்கிறது? எதுல? கதிர் பாத்திரத்தில், அப்படித்தானே? அப்ப இதுல இல்லையா? அதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது. நல்லா வருவியா? எதில் கூடுதலாக இருக்கிறது? இறை வார்த்தையிலையா, கதிர் பாத்திரத்திலையா? சரி, திருச்சபை என்ன சொல்லு, கத்தோலிக்க மறைக்கல்வி CCC என்கின்ற புத்தகம் இவ்வாறு சொல்லுகிறது. திருச்சபை இறை வார்த்தையை நற்கருணையை போல சமமாக மேன்மைப்படுத்துகிறது. எப்படி? நற்கருணையில் எந்த அளவு இயேசு பிரசன்னமாக இருக்கிறாரோ அதே அளவு எந்த குறைவும் இல்லாமல் இந்த விவிலியத்திலே இறை வார்த்தையிலே பிரசன்னமாக இருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, சில ஆட்கள்கிட்ட எனக்கு ஒரு அப்பம் கிடைச்சா நல்லா இருக்கும், நான் வீட்டில் போய் இந்த நற்கருணையை வச்சு ஆராதனை செய்வோம் அப்படின்னு எத்தனை பேர் ஏங்குறீங்க இல்லையா? மனசுக்குள்ள நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறீங்க. ஒரு அப்பத்தை நாங்கள் தந்து விடுறேன் வீட்டுக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை கொண்டு பக்தியாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி ஒரு சின்ன பீடையெல்லாம் வச்சு அலங்கரித்து அந்த நற்கருணை அதில் வச்சு என்ன செய்வீங்க? ஆராதனை பண்ணுவீங்க, அப்படி தானே? ஆராதனை பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பண்ணும், சரிதானே? ஆனால் திருச்சபை என்ன சொல்லுது, இந்த நற்கருணை இந்த அப்பத்தில் எந்த அளவுக்கு இயேசு பிரசன்னமாக இருக்கிறாரோ, எந்த குறைவும் இல்லை, எந்த கூடுதலும் இல்லை, அதே அளவு பைபிளையும் பிரசன்னமாக இருக்கிறார். நம்ம வீட்டில் நம்ம பைபிள் எங்கே கிடக்குது? நம்ம வீட்டில் நம்ம பைபிள் எங்கே கிடக்கு? சில வீட்டில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கேஸ் கார்டு, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கார்டு எல்லாம் எங்கே தான் இருக்குது? ஏன்னா அதான் திறக்கவே மாட்டாங்க யாரும். திருச்சபை என்ன சொல்லுது? நற்கருணையினுடைய அதே மேன்மை, நற்கருணையின் இயேசுவின் எந்த அளவு பிரசன்னமாக இருக்கிறாரோ அதே அளவு பிரசன்னம் கூடுதலும் இல்லை, குறவும் இல்லை, இறைவார்த்தையிலும் இருக்கிறது என்றால் இறைவார்த்தையினுடைய அல்லது விவிலியத்தினுடைய மேன்மை நாம் எப்படி பார்க்கிறோம்? அப்போ நற்கருணை வாங்கும்போது எவ்வளோ பக்தியாக வாங்குகிறோமோ அந்த அளவு பக்தியாக இறைவார்த்தை நம்ம என்ன செய்யணும்? கையில் எடுக்கணும், அதற்கு மதிப்பு செலுத்த வேண்டும். எனவே நாம் அனைவரும் இன்று நாம் கேட்டோம், விடுதலைக்கான ஒரே வழி என்னது? ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் சாட்சிய வாழ்த்தை, சாட்சிய வார்த்தையும். அதை நாம் உள்ளூர நம்ப வேண்டும், வாயார அறிக்கையிட வேண்டும். நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உறுதி. இது வெறும் விளையாட்டான காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தையினுடைய ஒலியானது நம்முடைய இல்லங்களை நிறைக்கின்ற பொழுது நீங்கள் இதுவரையிலும் காணாத மாற்றத்தை காண்பீர்கள். ஆமென்.